கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஐஸ்வர்யா அம்மாவோட திட்டத்தை வந்து கார்த்திக் வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தீபா வந்து காரில் மியூசிக் டைரக்டர் இறங்கினதுக்கப்புறமேட்டுக்கு பேசுகிறாங்க. சார் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வாங்க எங்கள் அத்தை மாமாவை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், காஃபி சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்து ஐஸ்வர்யா அம்மா வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்துகிட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் அவர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. தீபா வந்து உள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா அம்மா வந்து இங்கே பாரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இது ஐஸ்வர்யா கிட்டே போய் காட்டுறாங்க. இங்கே பார்த்தியா யாரோ ஒருத்தி கூட ஊர் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், இவ வந்து இதை வந்து நம்ம வந்து கார்த்திகிட்டையும் அவங்ககிட்டையும் மாட்டி விட்டுறலாமா, ஏமா நீ வேறு எங்கே கூட பார்ப்போம், தீபாலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு பார்க்குறேன். ஏமா இவளுக்கு சான்ஸ் கொடுத்த மியூசிக் டேரக்டருமா, அது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். இந்த விஷயத்தை வந்து நம்ம பேப்பரில் நியூஸு அது இதுன்னு ஆடு போஸ்டர் அடித்து ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அபிராமி அம்மா செம்ம கடுப்பாயிடுவா, அதுக்கப்புறமேட்டுக்கு அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாள்ல, நல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் இதுவும் நல்ல சந்தர்ப்பம் தான் அப்படின்னு சரி விடு, இது விஷயம் ஒரு ஃபோட்டோ போகிறோம் அவளை வந்து அடித்து துரத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து அனுப்பி விட்டுறாங்க. அருண் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து ஐஸ்வர்யான்னு கூப்பிட்டோன்னே இங்கே பார்த்தியா ரெசார்ட் அடித்தது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கண்டுபிடிச்சாச்சா, என்ன அதுதான் ஊருக்கே தெரியுமே கார்த்தி தானே அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திலாம் இல்லை மாயா தான் பண்ணியிருக்கா அப்படின்னோன்னே சேச்சா மாயாலாம் அப்படிலாம் பண்ணுறவ கிடையாது அப்படின்னோன்னே அது எப்படி உனக்கு தெரியும், ஏற்கனவே உனக்கு மாயாவை தெரியுமா என்ன அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு பொண்ணு எப்படி உழைச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் அவள் தான் பண்ணியிருக்கா, இந்த விஷயத்தை வந்து என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், கார்த்தி வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாச்சு, மாயா தான் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நான் தான் தேவையில்லாமல் கார்த்தியை நினச்சிட்டேன், நான் போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். என்ன தைரியம் இருந்தால் ரெசார்ட்டை வாங்கியும் கொடுத்துட்டு இப்படி அடித்து உடைக்கவும் செஞ்சுருப்பா, அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ஃபோனை போடுறாங்க. அவங்களே அங்கே வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃபோனை எடுத்து பேசிகிட்டு இருக்கப்ப ஆமாம் நீ எதுக்கு ரெசார்ட்டை உடச்ச, தேவையில்லாமல் என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா, இந்த மாதிரி அருண் வந்து ரெசார்ட்னா எவ்வளோ உயிர் தெரியுமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தப்பாக யாராவது சொல்லியிருப்பாங்க, கார்த்தி தான் உடச்சான், இங்கே பாரு உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சாரி நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை, நான் வந்து இதை கார்த்தி மேலே பழிய போடலான்னு நினச்சேன், இங்கே பாரு நீ தீபாவையும் கார்த்தியும் என்ன வேணால் பண்ணிக்க, அருண்கிட்ட வந்து கிட்டக்க நெருங்கினேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன், தொலைச்சி அப்படின்னு மிரட்டுறாங்க. சாரி நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை, இனிமேல் செய்ய மாட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னோடனே சரி நான் இதாக லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஐஸ்வர்யா. இவெல்லாம் ஒரு ஆள்னு இவகிட்டெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்குற நிலமையில இருக்குது நம்ம நிலமை அப்படின்னு மாயா வந்து இப்போதைக்கு கோவப்படக்கூடாது, இவளை வச்சு தான் கார்த்தியை பிரிக்கிறதுக்கு சாதிக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு இவ வந்து அடித்து வெளுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்துடுறாங்க. வந்தோடனே தீபா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல ரெசார்ட்டை வந்து மாயா தான் பண்ணியிருக்கா எல்லா விஷயமும், அருண் தெரியுமா அப்படின்னா அண்ணனுக்கு தெரியும் எல்லாம் சொல்லியாச்சு, அவளை உள்ளே தூக்கி வச்சாச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மியூசிக் டைரக்டர் தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார், அவர் காஃபி டீ ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னோடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு, முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னோடனே சரின்னு அடுத்த நாள் காலையில் அபிராமி வந்து பேப்பரை படிக்கிறாங்க. பேப்பரை படித்தா இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து தீபாவும் மியூசிக் டைரக்டர் பற்றியும் தப்பாக வந்திருக்கு. அதை பார்த்தோன்னா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து மருமக இப்படி இருக்காளே என்னாச்சு, என்ன நியூஸு, ஏன் இப்படி தப்பாக வருதுன்னு வரிசையாக ஃபோன் வந்தோன்னா செம்ம கடுப்பாயிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த ஃபோட்டோ பேப்பர் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்து செம்ம கடுப்பில் பார்க்குறாங்க. அருணாச்சலம் வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஐஸ்வர்யா வந்து அப்பாடா நல்லா பற்ற வச்சாச்சு, நிச்சயமாக வந்து வீட்டை விட்டு துரத்த போகிறது உறுதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப கார்த்தியும் தீபாவும் வந்துடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இதுக்கு தான் நான் உன்னை சொன்னேன் வந்து உன்னால் குடும்பம் மான மரியாதை எல்லாமே போயிட்டுருக்கு, என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னேன். அதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆமாம் இங்கே பாரு உன்னை பற்றி நியூஸ்லாம் வந்து பேப்பர்லலாம் வர்ற வரைக்கும் வந்துருச்சு, என் குடும்பம் மான மரியாதை எல்லாமே வந்து ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, நீ பாட்டு பாடணும்னு என்ன அவசியமா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. பேப்பர் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அம்மா இதெல்லாம் வந்து ஃபேக்காக ஏதாவது ரெடி பண்ணியிருப்பாங்கம்மா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு, இதெல்லாம் நீ தீபாவை சந்தேகப்படுறியா அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொன்னேன்னா தேவையில்லாத விஷயத்தை ஊர் மக்களுக்கு வந்து ஏன் வந்து நம்ம வந்து பரப்பி விடணும், அதை முதல்ல புரிஞ்சுக்க. இப்போ வந்து எல்லோரும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை வந்து நம்ம வந்து நிப்பாட்ட முடியுமா, முடியாதுல்ல, அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பமானத்தை கௌரவத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அம்மா ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி விஷயத்தில் சாதிக்க நினைக்கிறவங்கள வந்து மற்றவங்களாம் அப்படி தான் பேச நினைப்பாங்க,
அதை வந்து நம்ம தான் வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்து அவங்க டேலண்ட்டை நிரூபிக்க வைக்க நம்ம தான் போராடி ஆகணும். அதனால் இதை பற்றி நீ பெருசாக எடுத்துக்காத, இதை எதை நினச்சி அவங்க செய்யணும்னு நினச்சாங்களோ அது எக்காரணம் கொண்டு நடக்காது அப்படின்னோன்னா அபிராமியமாக தீபா பார்த்து திட்டிகிட்டு இருக்க. சரி நடந்தது நடந்துட்டும், இனிமேல் வந்து எதுவும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் கார்த்தி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அந்த வழக்கம் போல் அந்த ஜோசியர் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து நம்ம திட்டம்லாம் வீணாக போயிடுச்சுன்னு கடுப்பில் இருக்காங்க. இந்த பக்கம் ரூமுக்கு போயிட்டு தனியாக அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு தீபா கார்த்தி ரூமுக்குள்ளே வந்தோன்னா இவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுற மாதிரி